வணக்கம் அபிரகாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் 7வது வார்டு பகுதியில் கள்ளசாராயம் குடித்ததாக நேற்று காலை முதலே பல நபர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை என மருத்துவமனையில் 80க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி தற்போது 43 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேல் சிகிச்சைக்காக பல நபர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் 46 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை வரை 10 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தற்பொழுது மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி ராஜேந்திரன் என்பவர் உயிரிழந்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 43 நபர்கள் இதுவரை கள்ளசாராயத்திற்கு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்கள், அதாவது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவர்கள் உடற்கூறு ஆய்வு முடிந்து 10 நபர்களின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவமனையில் 36 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் குறிப்பாக 8க்கும் மேற்பட்டோர் அதிதீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களின் உடல்நிலை மேலும் மோசம் அடைந்து வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அதாவது மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இன்று மாலை, அதாவது நமது சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக நாம் இந்த அரசு மருத்துவமனையில் அதாவது சிகிச்சைக்கு வந்தவர்களில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கண் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இதற்கும் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிவிப்பையானது வெளியிட்டுள்ளது. அவர்கள் லேசான பாதிப்பு மட்டும்தான் ஏற்பட்டுள்ளது என்று ஒரு கருத்தையும் அரசு மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இருந்த போதிலும் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு அதாவது மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே உள்ளது. தற்போது வரை 46 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவர்களில் 11 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள 35 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து உடல்நிலை மோசமடைந்து வருவதால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். ஆபிரகாம்.